தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்வைத்தம். வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே. பகுதி 4. மோட்சத்திலும் சுவாமி வேறு ஜீவன் வேறு என்று இருந்தால் எவன் தனக்கு அந்நியமாக தேவதையை உபாசிக்கிறானோ அவன் பசுப்பிராயமானவன் என்று உபனிஷத்தில் சொன்ன நிலையே மோட்சத்திலும் நீடிக்கிறது என்றுதான் அர்த்தம். பிருஹதாரண்யகம் 1.4.10. மோட்சத்திலும் பகவான் பக்தன் என்ற பேதம் உண்டு என்கிற சைவர்களும் வைஷ்ணவர்களும் இதற்கு வேறு விதமாக அர்த்தம் பண்ணுவார்கள். அந்யாம் தேவதாம் உபாஸ்தே என்று மூலத்தில் இருப்பதற்கு தனக்கு அந்நியமாக தேவதையை உபாசிக்கிறவன் என்று பொருள் கொள்ளாமல் சிவன் அல்லது விஷ்ணு என்ற தேவதைக்கு அந்நியமாக ஒன்றை எவன் உபாசிக்கிறானோ அவன் பசுவுக்கு சமானம் என்று அர்த்தம் சொல்வார்கள். சிவன்தான் பரதெய்வம் அல்லது விஷ்ணுதான் பரதெய்வம் என்கிற அபிப்பிராயத்தின் பேரில் மற்ற தேவதைகளின் உபாசனையை இப்படி கண்டனம் செய்து தங்கள் தேவதைகளின் உபாசனையை மோக்ஷ உபாயம் என்று சொல்வார்கள். அந்யாம் தேவதாம் என்றால் ஒரு தேவதைக்கு அந்நியமான இன்னொரு தேவதை என்று அர்த்தம் ஏற்படத்தானே செய்கிறது. இதை எப்படி தப்பு என்று சொல்லலாம் என்று கேட்கலாம். ஆனால் மந்திரத்தில் அந்யாம் தேவதாம் உபாஸ்தே என்ற உடனேயே மேலே இன்னும் விளக்கமாக அந்யோசௌ அந்யோகம் அஸ்மிதி, அந்யக அசௌ அந்யக அகம் அஸ்மி இதி என்று வருகிறது. அதாவது இந்த தேவதை வேறு, நான் வேறு, நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியமானவர்கள் என்ற எண்ணத்தோடு எவன் உபாசிக்கிறானோ அவன் பசுவுக்கு சமானம் என்று ஸ்பஷ்டமாக வருகிறது. ஒரு தேவதைக்கு அந்நியமாக இன்னொரு தேவதையை உபாசிப்பதை பற்றி இல்லை. உபாசகனான தனக்கு அந்நியமாகவே தேவதை இருப்பதாக நினைத்து உபாசிப்பதைத்தான் பசுத்தனம் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் இங்கேயும் அத்வைத மோட்சம்தான் குறிக்கப்படுகிறது. இங்கே பகவான் பக்தன் என்ற பேதம் இல்லை, தேவதை அதன் உபாசகன் என்ற பேதம் இல்லை. முக்கியமாக நம் மதம் சைவம் வைஷ்ணவம் என்றுதான் இரண்டாக பிரிந்திருக்கிறது. சிவன்தான் உசத்தி, விஷ்ணுதான் உசத்தி என்று இந்த இரண்டு சம்பிரதாயக்காரர்களும் நீண்ட காலமாக சண்டை போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் பேதம் சொல்லாத நம் ஆச்சாரியால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பேதம் சொல்வாரா? சொல்லவே மாட்டார். சகல தேவதைகளும் அவருக்கு பரமாத்ம ஸ்வரூபம்தான். ஆனால் மற்ற சித்தாந்திகள் எல்லோரும் பேதம் சொல்கிறவர்கள்தான். சில பேர் சிவன்தான் பரமாத்மா என்பார்கள், சிலர் விஷ்ணுதான் பரமாத்மா என்பார்கள். இந்த விஷயத்தில் உபனிஷத் என்ன சொல்கிறது என்று பார்த்தால் இங்கேயும் நம் ஆச்சாரியாளின் அபிப்பிராயம்தான் உபனிஷத்தின் அபிப்பிராயம் என்று தெரிகிறது. அதாவது உபனிஷத் அபிப்பிராயத்தையே தான் ஆதிசங்கரர் சொன்னார் என்று தெரிகிறது. நம் மதத்துக்கு ஆதாரமான வேதங்களுக்கு அந்தமாக இருக்கப்பட்ட முக்கியமான 10 உபனிஷத்துகளில் சிவ விஷ்ணு ஏற்ற தாழ்வுகள் எங்குமே சொல்லி இருக்கவில்லை. அவற்றில் ஒரே ஒரு இடத்தில்தான் விஷ்ணு என்ற சொல்லே வருகிறது. அதேபோல் சிவ என்ற சப்தமும் ஒரு தரம் தான் வருகிறது. மாண்டூக்கிய உபனிஷத் முடிவில் 3 ஸ்திதிகளை கடந்த துரியமான அத்வைத்த நிலை சிவமாக இருக்கிறது என்று வருகிறது. ஆகவே இங்கே சொன்னது சிவம் என்கிற பரம மங்களமான பரமாத்ம தத்துவமே தவிர சிவன் என்கிற மூர்த்தி இல்லை. கடோபனிஷத்தில் ஜீவனானவன் விவேகமுள்ள புத்தி என்கிற சாரதியை கொண்டு நன்றாக அடக்கப்பட்ட மனஸ் என்ற கடிவாளத்தால் இந்திரிய குதிரைகளை கட்டுப்படுத்தி நடத்தி சம்சாரத்தை கடந்து மோக்ஷ எல்லைக்கு செல்கிறான் என்று சொல்லி அதுவே விஷ்ணுவான பரமபதம் என்று சொல்லி இருக்கிறது. தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் என்று இருக்கிறது. இதே வார்த்தை சம்ஹிதையிலும் வருகிறது. சூரிகள் எனப்படும் ஞானிகள் விஷ்ணுவான பரமபதத்தை சதாகாலமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருகிறது. சம்ஹிதை 3.9.
வைஷ்ணவர்கள் தத் விஷ்ணோகோ பரமம் பதம் என்பதற்கு அர்த்தம் செய்யும் போது விஷ்ணுவை சங்கு சக்கர கதாபாணியான மூர்த்தியாக சொல்லி அவர் இருக்கிற வைகுண்ட லோகமே பரமபதம் என்கிற மோக்ஷம் என்று இங்கே உபனிஷத்தில் நிலைநாட்டப்படுவதாக சொல்கிறார்கள். விஷ்ணுவுடைய பரமபதம் என்பது அவர்களுடைய பாஷ்யம். விஷ்ணு ஆகிய பரமபதம் என்பது அத்வைத்திகளுடைய பாஷ்யம். அத்வைத்திகள் சொல்வது போல் அர்த்தம் செய்யாவிட்டால் ஞானிகள் விஷ்ணு இருக்கிற ஒரு இடத்தை தான் பார்க்கிறார்கள், விஷ்ணுவையே பார்க்கவில்லை என்று ஆகும். அப்படி சொல்வது ஞானிகளை குறைத்து சொல்வதாகும். விஷ்ணுவைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். பார்ப்பது என்றால் அனுபவிப்பது, தன்னில் தானாக அனுபவிப்பது என்றே அர்த்தம். உள்ள அனைத்தையும் எவன் தன் ஆத்மாவுக்குள்ளேயே இருப்பதாக பார்க்கிறானோ அனுபஷ்யதி, அனைத்துக்குள்ளும் தன் ஆத்மாவே இருப்பதாக பார்க்கிறானோ அனுபஷ்யதி, அவனுக்குத்தான் எதனிடமும் வெறுப்பில்லை, அவனுக்கு மோகமும் இல்லை, சோகமும் இல்லை என்று ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் அத்வைத திருஷ்டியை சொல்கிற போது அனுபவிக்கிறான் என்ற அர்த்தத்தில்தான் பஷ்யதி பார்க்கிறான் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அத்வைத திருஷ்டி என்று இப்போது நான் சொன்னதில் கூட திருஷ்டி பார்வை என்பது அனுபவத்தை தானே சொல்கிறது. இதே போலத்தான் விஷ்ணோகோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி என்றால் விஷ்ணுவான பரமபதத்தை பிரம்மத்தை எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சரியாக பொருள் கொள்ள வேண்டும். வேறாக பார்த்தால் பயம் உண்டாகிவிடும் என்று உபனிஷத்திலேயே இருக்கிறதே. எனவே வேறாக இன்றி இப்படி தானாக ஆகி விஷ்ணுவை அனுபவிப்பது என்றால் விஷ்ணு என்பது மாண்டுக்கியத்தில் சொன்ன சிவம் மாதிரி ஒரு மூர்த்தியாக இல்லாமல் பரமாத்ம தத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் விஷ்ணுவை பரமம் பதம் என்று சொல்லியிருக்கிறது. பரமம் பதம் என்றால் மிகவும் உத்தமமான ஸ்தானம் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் செய்திருக்கிறார். ஆத்மா தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதுதான் பரமோத்தம ஸ்தானம். அது ஒரு இடம் இல்லை. ஒரு இடம் என்றால் மற்ற இடங்களில் அது இல்லை என்றல்லவா ஆகிவிடும். அது சர்வ வியாபகமானது. விஷ்ணு என்ற வார்த்தைக்கு ரூட் மீனிங்கே எங்கும் வியாபிப்பது என்பதுதான். வியாபனசீலம் என்றே இங்கு ஆச்சாரிய பாஷ்யத்தில் இருக்கிறது. எங்கேயும் வியாபித்தது என்றால் கை கால் உள்ள மூர்த்தியாக இருக்க முடியாது. பரம்பொருள் என்ற சத்திய தத்துவமாகத்தான் இருக்க வேண்டும். இப்படியாக உபனிஷத்துகளில் சிவ விஷ்ணு என்ற இரண்டும் ஒரே சத்திய வஸ்துவைத்தான் சொல்கின்றன. ஆக ஜீவனும் பிரம்மமும் ஒன்றென்பது, ஜகத்து மாயை என்பது, சிவன் விஷ்ணு என்ற இரண்டில் ஏதோ ஒன்றுதான் பரமாத்மா என்று பேதம் சொல்லாமல் இருப்பது என்று இப்படி நம் சங்கர பகவத் பாதர்கள் சொல்லி இருக்கிற முடிவுகள் தான் வேதாந்தத்தின் முடிவும் என்று தெரிகிறது. வேதாந்தம் எனப்படும் இவ் உபனிஷத கருத்துக்களை வேத மதம் என்ற பிரிவில் உள்ள வேதம் என்ற உரையில் வரும் உபனிஷதங்கள் வேதமும் வேதாந்தமும் முரணானவையா, தசோபனிஷத்துக்கள் வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன என்ற பகுதிகளிலும் பார்க்க